இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா ராதிகா லீட் ரோலில் நினச்ச தாய் கிழவி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு கிராமத்தில் ராதிகா 75 வயசு பாட்டியாக இருக்காங்க. அவங்க ஊர் மக்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க. ராதிகா விடவாக இருக்காங்க. அவங்களுக்கு 3 பசங்க மற்றும் ஒரு பொண்ணு இருக்குது. அவங்களுக்கு ராதிகா எந்த ஒரு பைசாவும் தரமாட்டுறாங்க. ராதிகா ஊர் மக்கள்கிட்ட பணம் வசூலிக்கிறது தான் வேலையாக வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஊர் மக்கள் யார் யாருக்கும் சாவது இந்த கிழவிக்கு சாவரலையேன்னு வேண்டிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ராதிகா உடல்நிலை குறைவாக படுத்த படுக்க ஏறுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் என்ன அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. ராதிகா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமாகவே நடிச்சிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு சாங்லேயே காட்டுறாங்க. கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு டொரினோவை குடிச்சிக்கிட்டு பணத்தை வசூலிக்கிற மூமெண்ட்லேயும், ஏடிஎம்மில் சின்ன பசங்க ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கும்போது அவங்கள திட்டுற மூமெண்ட்லேயும், ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு வசூலிக்கிற மூமெண்ட்லேயும் அவங்க கேரக்டர் ரொம்ப ஃபன்னியாகவே எழுதியிருக்கு. ராதிகாவுக்கு 3 பசங்களாம் சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் சீனு ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. அருள்தாஸ் ஆட்டோ ஓட்டுற சீனு, அதுக்கப்புறம் சிங்கம்புலி கமல் ஃபேனாக இருந்துக்கிட்டு பாட்டு போடுற சீனு, அதுக்கப்புறம் பாலசரவணன் பூக்கடையில் பூ கட்டுற சீனுன்னு காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரேச்சல் ரெபேக்கா ராதிகாவுக்கு பொண்ணாக நடிச்சிருக்காங்க. சட்டிலான நடிப்பு வெளிப்படுத்திருக்காங்க. இருந்தாலுமே செகண்ட் ஹாஃபில் வர சீனில் அவங்க கேரக்டர் டெப்த்து ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. முனிஷ்காந்த் கமிஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அருள்தாஸ் சிங்கம்புலி பாலசரவணனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. செகண்ட் ஹாஃபில் வர சீனில் கல்யாணத்தை பற்றி இமோஷனலாக பேசுவார். அந்த சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வேட்டை முத்துக்குமார் ராதிகாவுக்கு மருமகனாக நடிச்சிருக்காரு. ஒரு சுயநலமான கேரக்டர் அவருக்கு. அவர் நடிப்பு மூலிமா அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் ஜார்ஜ் மரியம், இளவரசி, இவங்க 2 பேருமே அதிக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லாட்டினாலும் இவங்க கேரக்டர் மூலிமா படத்துக்கு உதவி இருக்குது. படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம். சிங்கம்புலி கமலஹாசனுடைய ரசிகர் அப்படின்றதுனால அங்கங்கே கமலஹாசனுடைய பாட்டும் ரெஃபரன்ஸும் ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. அதுலேயும் இன்டர்வல் பிளாக் முன்னாடி வர பாட்டும் இன்டர்வல் ஃபாண்ட் ஸ்டைலும் கமலஹாசனுடைய ரெஃபரன்ஸாக அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. ஒரு கேரக்டர் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோலேருந்து ரியாக்ஷன் கொடுக்குற சீனு, அப்புறம் இன்னொரு கேரக்டர் கோவிலில் விளக்கணைக்கூடாதுன்னு வர சீனுன்னு காமெடி சீன் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. தலைவர் 170 படம் நடிச்சிருக்காரு. நீ என்னமோ அபாஸ் படத்தை தேடுற மாதிரி தேடுற அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்டு, அப்புறம் தூரிகா பாட்டை பாடுற அந்த சின்ன பையன்னு அங்கங்கே காமெடி நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. காமெடிக்கு ஈக்குவலாக சென்டிமெண்ட் சீனும் வச்சுருக்காங்க. பாலசரவணனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இருக்குது. அந்த சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனநிலையில் இருப்பார். அந்த சீன் முடிஞ்சோன்னா வேறு ஒரு மனநிலையில் மாறிடுவார். அந்த சீன் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. எதிர்க்க உள்ளவங்க நீங்கள் பேசுகிற மொழியை புரிஞ்சுக்கலனாலும் அதே மொழியில் பேசினா அது ஒரு மனநோயின்னு சொல்கிற அந்த டாக்டர் கேரக்டரும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்தோடைய கதை நகரவே இல்லை. ஒரே இடத்துல தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது இன்னுமே சுவாரஸ்யப்பட்டிருக்கலாம். டைரக்டர் சிவகுமார் முருகேசன் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்த கிராமத்து மக்களுடைய வாழ்வியல் கலந்த ஒரு உலகத்தையே உருவாக்கியிருக்காரு. படத்துடைய எண்டில் ஒரு மெசேஜும் சொல்கிறாரு. அதில் வெற்றி அடைஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபர் விவேக் விஜயகுமார், அப்புறம் எடிட்டர் சான் லோகேஷ் அவங்க பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா பிஜிஎம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பாட்டு தாய் கிழவி வரா அப்படின்ற சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்தோடைய ப்ளஸ் ராதிகா, அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் வராங்க. இருந்தாலுமே படம் ஃபுல்லாக அவங்க இருக்கிற மாதிரியே வைப் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த கேரக்டர் இவங்களை விட்டால் யாருமே பண்ண முடியாது அப்படின்ற லெவலில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே அவங்க பழைய படமான ஜீன்ஸ் படத்தில் வர கேரக்டர் சாயல் வந்து போகுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற லெவலில் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.